எலெக்ஷனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல, நம்ம டெபாசிட் வாங்கல, முழுக்க முழுக்க மக்கள் செயல்படுறோம். நம்ம கம்பெனி என்ட்ரி ஃப்ரீ தான். இதை தெரிஞ்சிருந்தும் அந்த அதிகாரி வழக்கு போட்டிருக்காரு. இதை நான் சட்டப்படி எதிர்கொள்வேன். இது வரைக்கும் 9 மாதமா அந்த ஒரு நபர் கொடுத்த பிடிஷனுக்காக நான் போகாத ஆபீஸ் கிடையாது, பார்க்காத அதிகாரி கிடையாது. ஆனா எங்கேயுமே நான் யாரையுமே என் துணை கூப்பிடல. ஏன்னா நம்ம மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. அதிகாரிக்கும் கேட்கிறேன், எல்லா டாக்குமெண்ட்டும் ஜிஎஸ்டி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு அத்தனை சர்டிபிகேட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த டீச்சர்ஸ் அதிகாரி கூட இங்க இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது அதே ஒரு அதிகாரி 3 மாசத்துக்கு முன்னால எல்லா விலங்கும் கேட்டு வாங்கிட்டு திரும்ப திடீர்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்ல பார்த்து கேஸ் போட்டாருன்னா அது எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா உங்களோட நியாயமான கோரிக்கை. ஆனா அதிகாரம் இருக்கும். நீங்க அதிகாரிங்க அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க உங்க பெட்டிஷன் கொடுங்க, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோம். நிச்சயமா உங்க கம்பெனி நியாயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால உங்க கோரிக்கையை நான் பரிசீலித்து உங்களோட சார்பில் பெட்டிஷன் நான் கொடுக்குறேன். நிச்சயமா நடவடிக்கை எடுத்து அந்த பொய்மை ரத்து பண்ணுவாங்க. நம்பிக்கையில எல்லாருமே சரி செஞ்சு அவங்க அந்த வண்டியில பாதுகாப்பா ஊருக்கு கலந்து போங்க. உங்க அத்தனை பேர் 10 கொட்டு